நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை தொடர்ந்து அதிகரித்து வரலாறு காணாத அளவாக ₹5.90 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல்லில் உள்ள தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு நாள்தோறும் பண்ணைகளில் முட்டை கொள்முதல் விலையை நிர்ணயித்து வருகிறது. இந்நிலையில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்த்தப்பட்டு இதுவரை இல்லாத வகையில் ₹5.90 நிர்ணயிக்கப்பட்டது. உற்பத்தி குறைவு, மற்ற மண்டலங்களில் முட்டை விலை உயர்ந்தது, அதிக அளவில் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகிய காரணங்களால் விலை உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் வட மாநிலங்களில் நிலவும் குளிர் காரணமாக முட்டை நுகர்வு அதிகரித்துள்ளதும் காரணமாக கூறப்படுகிறது. இந்த விலை மேலும் உயரும் என்று கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். சில்லறை விற்பனையில் ₹6 மேல் அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகிறது. இதனிடையே பிராய்லர் கோழி கொள்முதல் விலையை உயிருடன் கிலோ ₹104 முட்டை கோழி விலையை கிலோ ₹94 தென்னிந்திய கோழி பண்ணையாளர்கள் சங்கம் நிர்ணயித்துள்ளது. மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை தமிழ்நாடு அரசு ஏற்று நடத்த கோரிய மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் அனைத்து தொழிலாளர்களுக்கும் பணப்பலன்களை வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் உள்ள மாஞ்சோலை தேயிலை தோட்ட பகுதியை தமிழ்நாடு அரசிடம் இருந்து 99 ஆண்டுகள் குத்தகைக்கு பர்மா டிரேடிங் கார்ப்பரேஷன் நிறுவனம் பெற்றது. இந்த குத்தகை காலம் வரும் 2028ஆம் ஆண்டு நிறைவடைய உள்ள நிலையில் இப்பகுதியை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக தமிழ்நாடு அரசு அறிவித்தது. இந்நிலையில் பணிகளை நிறுத்திய PPTC நிறுவனம் தொழிலாளர்களுக்கு விருப்ப ஓய்வு திட்டத்தை அறிவித்தது. இதையடுத்து மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை அரசின் டான்டி நிர்வாகம் ஏற்று நடத்த உத்தரவிட வேண்டும் என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி உள்ளிட்டோர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். அதில் தொழிலாளர்களுக்கு பணப்பலன்களை வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த மனுக்கள் நீதிபதிகள் N. சதீஷ்குமார், D. பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தன. அப்போது மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை தமிழ்நாடு அரசு ஏற்று நடத்த கோரிய மனுக்களை தள்ளுபடி செய்தனர். மேலும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் பணப்பலன்களை வழங்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். டிஜிட்டல் அரசு என்று கூறி நூதன முறையில் சென்னையைச் சேர்ந்தவரிடம் லட்சக்கணக்கில் பணம் பறித்த வெளிமாநில கும்பல் சிக்கியுள்ளது. சென்னை திருவான்மையூரைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற மத்திய அரசு ஊழியர் ஒருவரை கும்பல் ஒன்று செல்போனில் தொடர்பு கொண்டது. தங்கள் மீது பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வழக்கு இருப்பதாக பொய் கூறிய அந்த கும்பல் தங்களை டிஜிட்டல் அரசு செய்திருப்பதாகவும் தெரிவித்தது. பின்னர் அந்த கும்பலின் மிரட்டலின்படி ₹88 லட்சம் பணத்தை அவர்கள் சொன்ன வங்கிக் கணக்குக்கு இவர் அனுப்பி வைத்தார். அதன் பிறகுதான் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அவர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடைபெற்றது. மோசடி தொடர்பாக அசாமைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த மேலும் 4 பேரை சென்னை குற்றப்பிரிவு காவலர்கள் கைது செய்திருக்கின்றனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த கும்பல் பல மாநிலங்களில் இதுபோன்று மோசடியில் ஈடுபட்டு கமிஷன் தொகை பெற்றுக்கொண்டு சீனாவைச் சேர்ந்த நிறுவன உரிமையாளர்களுக்கு லாபம் ஈட்டி வந்தது தெரியவந்தது. இந்நிலையில் இதுபோன்ற மோசடிகளில் சிக்கி மக்கள் ஏமாற வேண்டாம் என்று சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் எச்சரித்துள்ளார். டிஜிட்டல் அரெஸ்ட், ஆன்லைன் முதலீடு தொடர்பான டெலிகிராம் லிங்க் மற்றும் செயலிகளை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மகாராஷ்டிராவில் பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று நடைபெறும் நிலையில் தேவேந்திர பட்னாவிஸ் சந்தித்து பேசியதைத் தொடர்ந்து துணை முதல்வராக பதவியேற்க ஏக்நாத் சிண்டே ஒப்புக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் வெளியாகி 10 நாட்களை கடந்தும் இன்னும் அம்மாநில புதிய முதலமைச்சர் யார் என்ற கேள்விக்கு தெளிவான விடை கிடைக்கவில்லை. மொத்தமுள்ள 288 தொகுதிகளில் 230 தொகுதிகளில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி வெற்றி பெற்றும் முதலமைச்சர் குறித்த சஸ்பென்ஸ் அங்கு நீடித்து வருகிறது. இந்த நிலையில் மகாராஷ்டிரா பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்திற்கு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், குஜராத் மாநில முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி ஆகியோரை மேற்பார்வையாளராக பாஜக தலைமை நியமித்துள்ளது. இக்கூட்டத்தில் பாஜக சட்டப்பேரவை கட்சி தலைவராகவும் முதலமைச்சராகவும் தேவேந்திர பட்னாவிஸ் தேர்வு செய்யப்பட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது. சிவசேனா மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளுக்கு தலா ஒரு துணை முதலமைச்சர் மற்றும் சில முக்கிய துறைகள் ஒதுக்கப்படலாம் என கூறப்படுகிறது. இதனிடையே தற்போதைய முதலமைச்சர் ஏக்நாத் சிண்டேவை தேவேந்திர பட்னாவிஸ் நேற்று சந்தித்து பேசினார். அப்போது துணை முதலமைச்சராக பதவியேற்க ஏக்நாத் சிண்டே ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே நாளை ஆசாத் மைதானத்தில் புதிய அரசு பதவியேற்பு விழாவுக்கு ஏற்பாடுகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. இந்த விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, VVIPக்கள் உள்ளிட்ட சுமார் 40,000 பேர் பங்கேற்பார்கள் என்று கூறப்படுகிறது. Is Tamil Nadu not part of India? Is Tamil Nadu not part of India? So what's the wrong if I learn Hindi? தமிழ்நாட்டில் ஹிந்தி கற்பதை கேலி செய்ததாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியதால் மக்களவையில் பெரும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது.
நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் 6வது நாளான நேற்று வங்கி சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் செய்து பேசிய நிதியமைச்சர் நிர்மலா ஒரு சில தகவல்களை ஹிந்தியில் குறிப்பிட்டார். அப்போது ஹிந்தியில் சொற்கள் சரியாக இருக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சியை சேர்ந்த எம்பி ஒருவர் சுட்டிக்காட்டினார். அதற்கு பதிலளித்த நிர்மலா தமிழ்நாடு எம்பிகளை சுட்டிக்காட்டி தமிழ்நாட்டில் இருக்கும் இவர்கள்தான் ஹிந்தி கற்கக்கூடாது என்று கூறியதாக குற்றம் சாட்டினார். மேலும் ஹிந்தி கற்கக்கூடாது என்பதற்காக தமிழ்நாட்டில் சில கட்சிகள் அரசியல் செய்வதாகவும் கூறி தனக்கு சிறு வயதில் ஏற்பட்ட அனுபவத்தையும் பகிர்ந்தார். They use the word Banderi. I'm using it in Tamil now. They call us Banderi. Why? And is that not part of the political strategy there? And therefore, I have lived experience of Tamil Nadu's imposing on me not to learn Hindi. Is that not imposition? Is that not imposition on me? As an individual, I learn the language I want. இதற்கு திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். திருமாவளவன் உள்ளிட்டோர் தங்களது தரப்பு கருத்தை தெரிவிக்க அனுமதிக்குமாறு சபாநாயகரிடம் அனுமதி கேட்ட நிலையில் அவர் அனுமதி தரவில்லை. தமிழ்நாட்டில் யாரும் எந்த மொழியையும் கற்க விடாமல் தடுத்து நிறுத்தவில்லை என்றும் ஹிந்தி திணிப்பை மட்டுமே எதிர்ப்பதாகவும் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி பதிலளித்துள்ளார். Never been the case that anybody was stopped from learning any language in Tamil Nadu. We only opposed imposing Hindi. தமிழ்நாட்டில் இன்று மத்திய அரசு நடத்தும் கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் கற்க முடியாத நிலைதான் இருப்பதாகவும் அவர் கூறினார். Kendriya Vidyalayas which are run by the union government in Tamil Nadu, it's impossible, nearly impossible to learn Tamil. So that is the sad case, that in Tamil Nadu you can't learn Tamil in a school run by the union government. ஹிந்தி குறித்து நிர்மலா சீதாராமன் தற்போது கூறியிருப்பதை ஏற்கனவே பலமுறை சொல்லிவிட்டதாகவும் கனிமொழி விமர்சித்தார். தமிழ்நாட்டில் இன்று முதல் திங்கட்கிழமை வரை கனமழைக்கு வாய்ப்பு இல்லை என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களை புரட்டி போட்டது. குறிப்பாக கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்த வரலாறு காணாத பெருமழையால் அப்பகுதி மக்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகினர். இந்நிலையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறிய பெஞ்சல் புயல் அரபிக்கடல் பக்கம் சென்றது. இதனால் தமிழ்நாட்டில் இன்று முதல் வரும் திங்கட்கிழமை வரை கனமழைக்கு வாய்ப்பு இல்லை என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிதமான மழை இருக்கும் என்றும் வானிலை மையம் கணித்துள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தமிழ்நாட்டில் வரும் 13ஆம் தேதி கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடப்படுகிறது. இதற்கு பிரபலமான திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. அண்ணாமலையார் கோயில் கருவறை முன்பு உள்ள 64 அடி உயர தங்க கொடிமரத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்களின் வழிபாட்டுடன் கொடி ஏற்றப்பட்டது. தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறவுள்ள இத்திருவிழாவில் நாள்தோறும் காலை மற்றும் மாலை வேளையில் சாமி வீதி உலா அழைத்து செல்லப்படும். டிசம்பர் 9ஆம் தேதி அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனின் வெள்ளித்தேரும் 10ஆம் தேதி பெரிய தேரும் இழுக்கப்படும். முக்கிய நிகழ்ச்சியான டிசம்பர் 13ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு கோயில் கருவறையில் பரணி தீபமும், மாலை 6 மணி அளவில் 2668 அடி உயரம் கொண்ட மலை மீது மகா தீபமும் ஏற்றப்படும். பிரபல இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்துவுக்கு வரும் 22ஆம் தேதி திருமணம் நடக்க இருப்பதாக அவரின் தந்தை PV ரமணா அறிவித்துள்ளார். 29 வயதாகும் சிந்து வெங்கடதத்தா சாய் என்பவரை கரம் பிடிக்க இருக்கிறார். வரும் 20ஆம் தேதி தொடங்கும் திருமண நிகழ்வு வரும் 24ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் வரும் 22ஆம் தேதி திருமணமும் 24ஆம் தேதி ஐதராபாத்தில் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு அண்மையில்தான் சையத் மோடி சர்வதேச போட்டியில் சிந்து பட்டம் வென்றார். சிந்துவை கரம் பிடிக்க உள்ள வெங்கடதத்தா என்பவர் தனியார் நிறுவனத்தின் செயல் இயக்குநராக இருக்கிறார். தென்கொரியாவில் அவசர நிலையை அமல்படுத்திய அந்நாட்டு அதிபர் 6 மணி நேரத்தில் அதனை வாபஸ் பெற்றார்.
தென்கொரியாவில் ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையே பட்ஜெட் விவகாரத்தில் மோதல் போக்கு நிலவி வருகிறது. இதனிடையே தென்கொரிய நாடாளுமன்றம் குற்றவாளிகளின் புகலிடமாகவும் சர்வாதிகாரத்தின் வசிப்பிடமாக மாறியுள்ளதாக அதிபர் யூன் சுக் யோல் குறிப்பிட்டார். அவர்கள் நீதித்துறை மற்றும் நிர்வாக அமைப்புகளை முடக்கி ஆட்சியை கவிழ்க்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் வடகொரிய கம்யூனிஸ்ட் படைகளின் செயல்பாடுகளுக்கு சிலர் துணை போவதால் தென்கொரியாவில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்படுவதாக அறிவித்தார். எனினும் அவசர நிலை அமல்படுத்தும் முடிவிற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தன. அதிபரின் அவசர நிலை பிரகடனத்தை அந்நாட்டு நாடாளுமன்றம் நிராகரித்தது. இந்நிலையில் தான் பிறப்பித்த அவசர நிலையை 6 மணி நேரத்தில் அதிபர் வாபஸ் பெற்றார்.